கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எஸ்கோல் பள்ளத்தாக்கின் ஊழியங்கள் வழங்கும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இப்போது என் அன்பு தகப்பனார் பாபு ஜக்சிங் அவர்கள் உங்களுக்கு தெய்வ செய்தி அளித்து ஜெபிப்பார்கள். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, ஒரு விசை கூட மீண்டும் அன்பு பிள்ளைகளை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாய் சந்திக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தகப்பனே, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. தகப்பனே, ஆறுதலற்ற தேற்றுவார் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. என் பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை நீர் நிலைப்படுத்துவீராக, துக்க நாட்களை முடித்து போடுவீராக. தகப்பனே, அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மில் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு செல்லுவீராக, உம்முடைய ஆழமான அன்பிற்குள்ளாய் கொண்டு செல்லுவீராக. தகப்பனே, நீர் என் பிள்ளைகளை சுத்தம் பண்ணுவீராக, என் பிள்ளைகளை நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தொடர்ந்து உம்முடைய தூய பிரசன்னத்தை என் பிள்ளைகளோடு கூட வைப்பீராக. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் இந்த பிள்ளைகளை தொடர்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு தரப்போகிறேன். அந்த சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகத்திலே மனிதனுக்கு சந்தோஷம் என்பதில்லை. இந்த உலகத்திலே மனிதனுக்கு கவலை, உலகத்திலே மனிதனுக்கு கண்ணீர், உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அநேக பிரச்சனைகள், பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை, சோர்வுக்கு மேல் சோர்வு. ஆகவே சத்ரு அவர்களை அடிமைப்படுத்தினபடியினால் சந்தோஷம் எடுபட்டு போய்விட்டது. ஆனால் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நிறைவாக கொடுக்கும்படியாய், அந்த சந்தோஷத்தினால் நீங்கள் திருப்தி அடையும்படியாய் அருள்நாதர் இயேசு இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய சந்தோஷம், எனக்குள் இருக்கிற மகிழ்ச்சி, எனக்குள் காணப்படுகிற சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, அந்த சந்தோஷத்தை நிறைவாய் நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு இவைகளை சொன்னேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, எதை உங்களுக்கு சொல்லி வைத்து போனார்? இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், தொடக்கம் முதல் அந்த அதிகாரம் முடிவு மட்டும் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிலைத்திருங்கள். சந்தோஷத்திற்காக நீ எங்கெங்கெல்லாமோ ஓடிக்கொண்டிருக்கிறாய். சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் நீ எவ்வளவோ பணங்களை செலவு பண்ணி கொண்டிருக்கிறாய். ஆனால் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நீ இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 15வது அதிகாரம் முழுவதை வாசித்து பாருங்கள். 13 முறைக்கு மேலாக நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள் என்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டுமாய் இந்த அதிகாரத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நீ அவருக்குள் நிலைத்திருப்பாயானால், இயேசு என்கிற அந்த இரட்சகரை நீ பற்றிக் கொள்ளுவாயானால் உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், இதை நான் உங்களுக்கு சொன்னேன், இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு இந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாய்
இந்த சந்தோஷத்தை நீ நிரந்தரமாய் பெற்றுக் கொள்ளும்படியாய், இந்த சந்தோஷத்தை நீ அனுபவித்துக் கொள்ளும்படியாய் இதே யோவான் 15வது அதிகாரத்தில் இருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:1 முதல் 3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது உன் சந்தோஷம் நிறைவாக வேண்டுமா? இயேசு என்கிற இரட்சகருடைய சந்தோஷம் உனக்குள் வர வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தோட்டம் என்கிற ஒரு உறவை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இங்கே திட்டமும் தெளிவுமாய் சொல்லி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளாய் நீ கடந்து வர வேண்டும். ஏன் உனக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் உன்னுடைய வாழ்க்கையிலே வேதனை? ஏன் உன் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை? ஏன் உன் வாழ்க்கையிலே பில்லி சூனியத்தின் கட்டுகள்? ஏன் நீ மாந்திரிகத்திற்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறாய்? ஏன் தெரியுமா? உனக்குள்ளே அந்த தோட்டமாகிய உறவு இல்லை. அந்த தோட்டம் என்கிற உறவுக்குள்ளாய் நீ கடந்து வருவாயானால் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் நிறைவாக்கப்படும். ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நான் மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடியாகிய இயேசுவிலே நீங்கள் ஒரு கொடிகளாய் கடந்து வருவீர்களானால் திராட்சை தோட்டக்காரராகிய பிதா உங்களை சுத்தம் பண்ணுவார், உங்களை கொத்தி எரு போடுவார். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது மேலும் மேலும் அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் என் பிதாவானவர் அதை சுத்தம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார், அதை கொத்தி எரு போட ஆயத்தமாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே நீ கனி கொடுக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையிலே உன் சந்தோஷமானது அநேகருக்கு பிரயோஜனப்பட வேண்டுமானால், அநேகரை நீ இந்த சந்தோஷத்திற்கு நேராய் கொண்டு வர வேண்டுமானால், இயேசு என்கிற இரட்சகரின் மெய்யான சந்தோஷத்தை அநேகருக்கு நீ வெளிப்படுத்த வேண்டுமானால், நீ இயேசு என்கிற செடியோடு கூட ஒரு கொடியாய் மாற வேண்டும். ஆகவேதான் மீண்டும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த உபதேசம் இப்பொழுதே உங்களை சுத்தமாக்கும். நீங்கள் என்னோடு கூட இணைக்கப்படுவீர்களானால், இயேசு என்கிற இரட்சகரோடு கூட நீங்கள் இணைக்கப்படுவீர்களானால், மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவோடு கூட உங்களுடைய கொடி இணைக்கப்பட்டிருக்குமானால் நிச்சயமாய் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பத்தை பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் என்கிற தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தும்படியாய், அதை பாதுகாக்கும்படியாய் அவர்களை ஆசீர்வதித்து அங்கே வைத்தார். தோட்டத்தில் தான் அந்த உறவு உருவாகியது. தேவனாகிய கர்த்தர் சாயங்கால வேளையிலே தாம் உருவாக்கின அந்த பிள்ளைகளை பார்க்கும்படியாய், அவர்களோடு உலாவும்படியாய், அவர்களோடு பேசும்படியாய், அவர்களோடு சம்பாஷிக்கும்படியாய், அவருடைய குறைவுகளை தெரிந்து கொள்ளும்படியாய் அங்கே கடந்து வருவார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தும்படியாய், ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கும்படியாய் உருவாக்கப்பட்ட அந்த மனிதர்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறி தோட்டத்திற்கு புறம்பாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நீ இந்த தோட்டமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்குள் நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? அல்லது இந்த தோட்டமாகிய உறவை விட்டு வெளியே துரத்தப்பட்டு சுடரொளி பட்டயத்தை கொண்டு காவல் காக்கப்பட்டிருக்கிறாயா? நீ எங்கே இருந்து கொண்டிருக்கிறாய்? தோட்டத்திற்கு உள்ளே இருக்கிறாயா? தோட்டத்திற்கு வெளியே இருக்கிறாயா? தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது. நீ தோட்டத்திற்குள் இருப்பாயானால் உனக்கு பாதுகாப்பு. தோட்டத்தை விட்டு நீ வெளியே போவாயானால் உன்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்க மாட்டாது.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இயேசு என்கிற இரட்சகருடைய அந்த இரத்தமாகிய வேலிக்குள்ளாய் கடந்து வா, அந்த தோட்டத்திற்குள்ளாய் கடந்து வா. நீ அநேக கனிகளை கொடுப்பாய். ஆனால் பிசாசின் தந்திரம் என்ன தெரியுமா? தோட்டத்தை அழிப்பதுதான் அவனுடைய முக்கியமான தந்திரம். உனக்கும் இயேசுவுக்கும் உரிய உறவை துண்டிப்பதுதான் அவனுடைய முக்கியமான தந்திரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே நாபோத்திற்கு ஒரு திராட்சை தோட்டம் காணப்படுகிறது. இஸ்ரேலியாகிய அந்த நாபோத்திற்கு ஒரு திராட்சை தோட்டம் காணப்படுகிறது. ஆனால் பொல்லாத பிசாசாகிய ஆகாபிற்கு கண் அந்த திராட்சை தோட்டத்தின் மேல். நீ இன்றைக்கு ஒரு திராட்சை தோட்டமாய் இருப்பாயானால், நீ ஒரு கனி கொடுக்கிறவனாய் இருப்பாயானால், உன்னுடைய ஊழியத்தை நீ நிறைவேற்றிக் கொண்டிருப்பாயானால், உன்மேல் சத்ரு தன்னுடைய கண்ணை பதித்துக் கொண்டிருக்கிறான். எப்பொழுது இந்த திராட்சை தோட்டத்தை அழித்து கீரை கொல்லியாக மாற்றுவேன் என்பதுதான் அவனுடைய எண்ணம். ஐயோ, அநேக கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறானே, அநேக திராட்சை கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறானே, எப்படியாவது இந்த திராட்சை தோட்டத்தை அழித்து கீரை கொல்லியாக மாற்ற வேண்டும். சத்ரு உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரனே, பிசாசின் தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே. நாபோத்தினிடம் ஒரு ஆகாப் கடந்து போகிறான். உன்னுடைய திராட்சை தோட்டத்தை எனக்கு கொடு, நான் அதை கீரை கொல்லியாக மாற்றப் போகிறேன். ஒருவேளை நீ இன்று திராட்சை தோட்டமாய் இருந்து கொண்டிருக்கலாம், அநேக ஊழியங்களை செம்மையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம், அநேகரை நீதிக்குட்படுத்திக் கொண்டிருக்கலாம், கிறிஸ்துவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிசாசின் தந்திரங்களை நீ அறிந்து கொள். திராட்சை தோட்டமாகிய உன்னை கீரை கொல்லையாக்கும்படியாய், திராட்சை தோட்டமாகிய உன்னை எவ்வளவேனும் விலையற்ற ஒரு கீரை கொல்லையாக்கும்படியாய் சத்ரு அநேக வஞ்சகமான காரியங்களை உனக்கு நேராய் தொடுத்துக் கொண்டிருக்கிறான். எப்படியாயினும் இந்த தந்திரத்தை உடைக்கும்படியாய், இந்த திராட்சை தோட்டம் என்கிற உறவு, இந்த நேசரின் உறவு, இந்த பிதா குமாரன் என்கிற உறவு உன்னோடு கூட இணைக்கப்படும்படியாய் இந்த தந்திரங்களை இன்றைக்கு முறையடிக்க பிரயாசப்படு. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நான் இவைகளை சொன்னேன். இப்பொழுது சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாவீர்கள். தோட்டம் என்கிற உறவுக்குள்ளாய் கடந்து வாருங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட ஒன்றாகி நீங்கள் அவரோடு கூட இணைக்கப்படுகிற பொழுது இந்த உபதேசமானது, இந்த வார்த்தைகளானது உங்களை சுத்தமாக்கும். அது உங்கள் சந்தோஷத்தை நிறைவாக்கும். இரண்டாவது, அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் உங்களோடு சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுகிற ஒரு காரியம், நிலைத்திருங்கள். நீங்கள் இயேசுவில் நிலைத்திருங்கள். அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயோ, ஐயோ என் பிரச்சனைக்கு யார் முடிவு சொல்வார்கள் என்று சொல்லி உலகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, ஐயோ மாந்திரிகத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறாயோ, பில்லி சூனியத்திற்கு நேராய் போய்கொண்டிருக்கிறாயோ, நாள் பார்த்து கொண்டிருக்கிறாயோ, அமாவாசையை கணித்துக் கொண்டிருக்கிறாயோ, இவைகள் உனக்கு நிரந்தரமான முடிவு அல்ல. ஒரே ஒரு நிரந்தரமான முடிவு, இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நிலைத்திருங்கள். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வேண்டுமானால் இயேசு என்கிற இரட்சகரோடு கூட நிலைத்திருக்க பிரயாசப்படு. அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, அலைந்து திரிகிற ஆத்துமாவே, நீ எங்கு ஓடினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சூனியத்தை தான் பார்க்க முடியும்.
ஆனால் இயேசுவில் நீ நிலைத்திருப்பாயானால் நீ அநேக கனிகளை கொடுப்பாய். உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரிதான், உன்னை தோல்விக்கு நேராய் வழி நடத்தி கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையானாலும் சரிதான், நீ போராடி கொண்டிருக்கிற எந்த போராட்டங்களானாலும் சரிதான், நீ இயேசுவில் நிலைத்திருப்பாயானால் எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. அப்பொழுது நீ அநேக கனிகளை கொடுப்பாய். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து என்று கட்டளையிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயோ? உபதேசத்தினால் அலைவுபட்டு கொண்டிருக்கிறாயோ? இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எருசலேமிலே காத்திருப்பாயானால் நிச்சயமாக நிச்சயமாக உனக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் ஒரு பெரிய பலனை கட்டளையிடுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை போதிப்பார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உன்னுடனே கூட இருப்பார். நீ உலகத்தின் உதவியை நாடிக்கொண்டிருக்கிறாயே, உலகத்தின் மனிதனை நாடிக்கொண்டிருக்கிறாயே, உலகத்தின் மனுஷன் எனக்கு உதவி செய்வான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயே, ஐயோ அரசியல்வாதிகள் எனக்கு உதவி செய்ய மாட்டானா என்று சொல்லி உன்னுடைய நேரத்தை எல்லாம் அவர்களுக்கு பின்னால் கடத்தி கொண்டிருக்கிறாயே, உன்னை பார்த்து அருள்நாதர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கே நீ காத்திருக்க கற்றுக்கொள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து